பாண்டியன் ஸ்டோரில் அந்த 4வது தம்பி பையன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மெச்சூர்டாக இருக்க முடியாது. பட் இதில் மதன் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ ஏற்றுப்பாங்க. சரி, படத்தில் இவ்வளோ முத்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு. ஸோ படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது, என்னடா இவ்வளோ முத்த காட்சிகள் ஃபஸ்ட்டு படத்திலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கும் போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ எமோஷனலான விஷயமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகும், ரெண்டுக்குமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா பெரிய 2 மலைகளுக்கு எதிராக வரோம் 2. ஸோ அதனால் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வர்றோங்கிறதே மக்களுக்கு போய் சேரும். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் அதை நாங்கள் இப்படி வர்றோங்கிறத தீரதிங்கிற பேர் ஜனவரி 2 வருதுங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. நன்றி. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டியர் ரதி, நான் இந்த மூவி பார்க்க வர்றதுக்கு மெயின் ரீசன் சரவண விக்ரம். அவனுக்கும் எனக்கும் ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு ஓன் பிரதர் ஃபீல் எனக்கு எப்பவுமே அவன் கூட இருக்கும். ஸோ அவனுடைய லைஃப்பில் இது ஒரு பெரிய ஸ்டெப் அப்படிங்கிறதுனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் படம் பார்க்க வந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற யங் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு படம். ஏன்னா இதை ஃபுல் டீமே வந்து ரொம்ப யங்கான டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு நடிகர்களுமே 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதையை அழகாக நகர்த்துட்டு போச்சு. எண்ட் சீன் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ விஷ் த ஃபுல் டீம் டியர் ராதே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல படம், ஒரு நல்ல புது டெக்னீஷியன்ஸோட ஒரு யங் டீம் இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான எல்லா என்கரேஜ்மெண்ட்டும் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ Jan 2 கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். ஸ்பெஷல் மென்ஷன் டு சரவண விக்ரம், சூப்பராக பண்ணியிருக்கான். ரொம்ப 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 லைட்டடாக அழகாக பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காவ்யாரி மணி பேசுகிறேன். ஸோ இங்கே டியர் ரதி படத்துக்காக வந்திருந்தேன். ஆக்சுவலி படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து அந்த படம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக விரும்பி இந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Jan 2 வந்து டியர் ரதி ரிலீஸ் ஆகுது. அண்ட் விஷிங் டியர் ரதி டீம் ஒரு பயங்கரமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து சரவண விக்ரமுக்கு வந்து என்னோட பயங்கர விஷஸ். கண்டிப்பாக ஆல்ரெடி சரவண விக்ரமுக்கு பயங்கர ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அவனும் நிறைய படங்கள் பண்ணும் அப்படின்றது என்னோட பயங்கர ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக படத்துக்கு எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீட் ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து நான் வந்து ஒரு பார்த்த விஷயம், ரவி கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அந்த பண்ணியிருந்த சாங்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து ராம் கேரக்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் ஜாஸ்மின். படம் பார்த்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி பார்த்துறேன். இது 3வது வாட்டி நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. ஃபிலிம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். நல்லா ஃபன் எலிமெண்ட்ஸும் இருக்குது. வில்லன்ஸோ சரவணன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. we are so happy for him. Yeah, so Saravanan bro is much more personally connected with all of us. So அவரோட growth வந்து எங்களுக்கு லிட்டரலி லைக் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் மூவி பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் வில்லன்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சன்ஸ் ரொம்பவே நல்லா ரசித்தோம். டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் அ கிரேட். யா, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாருமே கண்டிப்பாக Jan 2 வந்து டியர் ரதி வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. வணக்கம். டியர் ரதி பார்த்துட்டு உடனே வெளியே வந்திருக்கேன். ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லாமே யூனிக்காக இருக்குது. எனக்கு
எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா நரேஷனாக இருக்கட்டும், அண்ட் எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும், மியூசிக் அப்ரோச் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் காஸ்ட் அண்ட் குரூவாக இருக்கட்டும், எல்லாரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் சரவண விக்ரம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனை ஸ்க்ரீனில், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி லோகேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே பார்க்க. அண்ட் ஹோல் கான்செப்டே ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்டை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப இந்த தியேட்டரில் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெஷ் கான்செப்ட், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்டை ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டரில் பார்க்குறது, அண்ட் அது அவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். சரவண விக்ரமுக்காகவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்வஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டியர் ரதியோட செலிபிரிட்டி ஷோ இன்னைக்கு. ஸோ வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்தாங்க, ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டருக்கும் அது ஃபஸ்ட்டு படம், எனக்கும் ஹீரோ அது ஃபஸ்ட்டு படம். ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் இன்னும் பைட்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் படத்துக்கு ப்ரொமோஷன் வகையில் நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். Jan 2 வந்து தியேட்டரில் போய் டியர் ரதி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து இப்போது ஹீரோவாக இருக்கேன். ஸோ அப்போது எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை டியர் ரதி படத்தும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் 2 டேஸில் ஒரு ஷோவும் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் ஒரு பாசிட்டிவாக தான் ரிவ்யூ வருது. Jan 2 தேட்டர்கள் வரும். படம் பார்த்துட்டு சொல்லலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை மாதிரி கொஞ்சம் முகம் தெரியாத, இந்த வெளிச்சத்துக்கு வராத நிறைய கலைஞர்களாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி இதை ரிசீவ் பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பீப்புளான உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ? ஏன்னா பெரிய 2 மலைகளுக்கு எதிராக வரோம், 2. ஸோ அதனால் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வர்றோங்கிறதே மக்களுக்கு போய் சேரும். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் அதை நாங்கள் இப்படி வர்றோங்கிறத டியர்திங்கிற பேர் January 2 வருதுங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. நன்றி. தேங்க்யூ. யா ஆமாம், தெரியுங்க. ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். முத்தக்காட்சி நிறைய இருந்தது. ஆமாம், இப்போ நீங்கள் எவ்வளோ கேட்டீங்களோ அதே மாதிரி நான் படிக்கும்போது எனக்கும் ஷாக் ஆச்சு. ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ முத்தக்காட்சி இருக்குது, கன்னத்துலையும் லிப்லாக்கும். பேசுவா. ஸோ நீ கேட்ட மாதிரி படத்தில் இவ்வளோ முத்தக்காட்சிகள் இருக்குது அப்படின்னு. ஸோ படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது. என்னடா இவ்வளோ முத்தக்காட்சிகள் ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கும்போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ எமோஷனலான விஷயமா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகும், ரெண்டுக்குமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதனால எனக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற பயம் இல்லை. நடிக்கும் போது தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். ஸோ அந்த மெயினாகவே அந்த லிப்லாக் சீனே இங்கே படத்துலேயே ஒரு மெயின் மொமெண்ட்டில் தான் வருது. ஸோ அது கரெக்டாக இருக்கும், தப்பாக
தெரியாதுன்றது எங்களோட அந்த ரெண்டாவது ஆசை நிறைவேறாத காரணம் என்ன? நிறைவேறாததா ரெண்டாவது ஆசை. ஆமா, அது நிறைவேறத நாங்க காட்ட ட்ரை பண்ணோம், சென்சார்ல வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதனால பாண்டியன் ஸ்டோர் கொஞ்சம் ஹோம்லியா அடல்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கு. ரசிகர்கள்லாம் எப்படி ஏற்றுவாங்க? கண்டிப்பா ஏற்றுப்பாங்க. அதாவது அந்த ரோலுக்கு நம்ம கரெக்டாக அது பெர்ஃபார்மன்ஸ்ல தானே எல்லாமே இருக்கு. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல அந்த 4வது தம்பி பையன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மெச்சூர்டாக இருக்க முடியாது. பட் இதுல மதன் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பா ஏற்றுப்பாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு வந்து படத்திலே வந்து ரொம்ப இதா கேக்குறீங்களே, எவ்வளவு ஆசைப்படுறாரு. இல்ல இல்ல என்னங்க கூச்சப்பட வைக்கிறாங்க. நல்ல வேலை அடுத்த சீன் எதுவும் காட்டல, சென்சார்ல தூக்கிட்டாங்க. நான் அப்புறம் சரி அப்புறம் தெளிவா பேசுவோம் அதை பத்தி அப்படின்னு. ஆமா இல்ல ஆமா ஏன்னா டீமுக்குள்ள தான் படம் பார்த்துருக்கோம். நாங்களே எங்களுக்குள்ள பார்த்துருந்தோம். இப்பதான் வந்து நிறைய பேர் முன்னாடி ஒரு 100-120 பேர் முன்னாடி பாக்குறோம். எங்களுக்கு அந்த பதட்டம் இது எல்லாமே இருந்தது. ஏன்னா படம் நாங்க தான் பண்ணியிருக்கோம். உள்ள இருந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, நல்லா இருக்கா இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம 100 பேர் வந்து பார்த்துட்டு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாங்க. அது நல்லா எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இந்த விஷயத்துல இருக்கு ஜென்சிக்கு பிடிக்கும்ன்றாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கேட்கும் போது அப்பாடா நம்ம என்னென்ன நினைச்ச சில விஷயங்கள் பண்ணமோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் படம் அப்படின்றதுல திருப்தியா இருக்கு.